ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கினால் அவருக்கு என்ன எதிர்காலம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். நீங்கள் அதிமுகவில் ஏதோ எடப்பாடி வெளியே போயிடுவார், அந்த கட்சி மீண்டும் ஓபிஎஸ் கைக்கு வந்துவிடும், இப்படியெல்லாம் அண்ணாமலை பிரச்சாரம் செய்த போது கூட டிடிவி கைக்கெல்லாம் போய்விடும் என்று பிரச்சாரம் செய்த போது கூட அவர்களால் கட்சியை பெருசாக பாதிக்கவே இல்லை. இந்த ஓபிஎஸ் டிடிவியால் அதிமுக கட்சி எந்த அளவிலும் பாதிக்கலை. தோல்வி என்பது வேறு. தென் மாவட்டங்களில் அவங்களுக்கான அந்த ஜாதிய வாக்குகளால் அதிமுக தோல்வியடைந்தது என்பது உண்மை, மறுக்கவே முடியாது. அந்த தென் மாவட்டத்தில் அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய ஓட்டை என்பது அது எடப்பாடி தான் முடிவு பண்ணும். ஆனால் எடப்பாடி அகற்றிவிட்டு அந்த இடத்திற்கு ஓபிஎஸ் டிடிவி அல்லது அதிமுக செங்கோட்டையனே வருவார் என்றெல்லாம் பேசப்பட்ட காலத்தில் கூட அப்படி எந்தவித வாய்ப்பும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி ஏற்பட்ட பிறகு எடப்பாடியுடைய அந்த அதிமுக பாஜக பாண்டேஜ் நல்லா இருக்குது. எக்ஸப்டு கூட்டணி ஆட்சியா, ஆட்சியில் கூட்டணியா என்ற குழப்பம் இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் சொன்ன கருத்து என்னென்னா, இந்த மாநாடு ஒற்றுமை ஏற்படுத்தும், எந்தவித நிபந்தனை விதிக்கலை, நான் கட்சியில் சேர்த்துன்னு சொன்னார். ஆனால் எடப்பாடி கிட்ட இது சம்மந்தமாக கேட்டால் ஓபிஎஸ் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த காலகட்டம் முடிந்து விட்டது. ஒரு டைம் கொடுத்துருந்தோம், அந்த டைமுக்குள்ளே அவர் வரலன்ட்டு கதையை முடிச்சிட்டார். ஆனால் டிடிவிக்கு அழைப்பு இருக்கிறது, டிடிவி அங்கே போகிறாருன்றாங்க. எனக்கு கிடைத்த தகவல் உறுதியாக இருந்தால், ஏன்னா பாஜக இந்த என்டிஏ அலைன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டிடிவியோ ஓபிஎஸ்ஸையோ பாஜக மதிப்பது போன்ற ஒரு சின்ன தோற்றம் கூட இல்லை.